வணக்கம். ஆ 25,740 நிஃப்டி கடந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த ஒரு லோயஸ்ட் லெவல். ஆ 25,840 இப்போ ரீசென்ட்டா வந்த லோ. அதாவது நவம்பர் 26ஆம் தேதி. ஆ இந்த 2 லெவல் தான் அடுத்தடுத்த ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலா பார்க்கலாம் சப்போர்ட்டா. 25,840 உடையறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் ஆனா அப்பவும் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த 25,740ன்ற லெவலுக்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆனா தான், பெரிய அளவுக்கு ஒரு மொமெண்டம் சேஞ்ச் சென்டிமென்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, ஷார்ட் டெர்ம் ஸ்விங் ட்ரேடிங், நியர் டெர்ம் இந்த மாரி என்ன டைப் ஆஃப் ஷார்ட் பீரியட் நீங்க வந்து மார்க்கெட் வாட்ச் பண்றீங்க அப்டின்னா, இந்த லெவல் வந்து ரொம்ப குரூஷியலா நீங்க ஃபாலோ பண்ணலாம். 2வது இது வந்து ஸ்பாட் இண்டெக்ஸ்ல. அம் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் நியர் டெர்ம் வந்து ஒரு நியூட்ரல் டூ வீக்னஸ் தான். ஏன்னா, இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு குளோபல் மார்க்கெட்டோட ஃபால் ஒரு ரீசன். ப்ராஃபிட் புக்கிங் இன்னொரு ரீசன். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மென்ட் வெள்ளிக்கிழமை வந்ததுக்கப்புறம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆச்சு. ஆ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல. பட் ஆனா, இன்னைக்கு ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, அத விட ஒரு பெரிய லார்ஜ் பேரிஷ் கேண்டில். அதில இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்கிரீஸ் ஆகும்போதும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டிய விட அவுட் பெர்ஃபார்மிங் ஒரு இண்டெக்ஸா இருக்கு. ஃபால் ஆகும்போதும் நிஃப்டிய விட அதிகமா இறங்குறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ, அப்ப என்னன்னா, பேங்க் நிஃப்டில கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, இன்னியோட மார்க்கெட்ல வந்து பார்க்கும்போது, அ பிராட் மார்க்கெட்ல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல இன்னைக்கு அதிகமா ஃபால் இருக்கு. நான் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல நான் அப்டேட் பண்ணது என்னன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதிகமா இறங்குது. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அப்படின்னா, கண்டிப்பா அ ஒரு மொமெண்டம் சேஞ்சஸ்க்கான ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா நம்ம பார்க்கலாம். அதுக்காக மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஏன்னா பீக்ல இருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த மாரி ஒரு தொய்வு ஏற்பட்டாலும், மறுபடியும் இந்த இடத்துலருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். மேபி அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸ்டில் இன்னும் இந்த மொமெண்டம் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன ஃபால் இல்ல கரெக்ஷன் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா, இன்னைக்கு செக்டார்ன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரியல்டி இண்டெக்ஸ் தான் அ பெரிய டேமேஜ். மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு ரியல்டி இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. அ இத ரியல்டிய தவிர்த்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் இண்டெக்ஸ் நியர்லி 2%. அதேமாரி மீடியா இண்டெக்ஸ் அ ஜீ என்டர்டெயின்மென்ட் 4% கிட்ட ஃபால் ஆனதும் ஒரு காரணமா பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 3% கிட்ட இறங்கியிருக்கு. பெரிய அளவுக்கு ஃபால். ஏன்னா, இந்த ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு முக்கியமான நியூஸ் குடுத்திருக்காங்க. மேபி நாளைக்கு இது பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இப்போ நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்? ஆக்சுவலா ஸ்க்ரீன் வந்து இங்க என்னால வியூ பண்ண முடியல. ஸோ, அதனால நான் இன்ஃபர்மேஷனாவே நான் இத உங்களுக்கு குடுக்குறேன். யுஎஸ்டி ஐஎன்ஆர் பை செல் ஸ்வாப் வந்து ஆர்பிஐ கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ். லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ். கிட்டத்தட்ட இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, $5 பில்லியன் அளவுக்கு. ஸோ, அப்ப என்னன்னா இது பேங்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ, பேங்க் செக்டார் வந்து நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். முக்கியமா பிஎஸ்யூ பேங்க்ஸும் சரி. ஸோ, ஆர்பிஐயோட இந்த அனௌன்ஸ்மென்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் நாளைக்கு கவனிக்கலாம். 2வது அமெரிக்காவோட மார்க்கெட். 0.1, 0.2% கிட்ட தான் நெகட்டிவா இருக்கு. பட் பெரிய அளவுக்கு நெகட்டிவ். அதாவது மோர் தென் 0.5% அளவுக்கு மார்க்கெட் அமெரிக்காவோட மார்க்கெட் இறங்குனாவே, அது ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மார்க்கெட் வந்து முந்திலாம் பார்த்தீங்கன்னா, 1%, 2%, 1.5% இறங்குனா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் ஆனா இப்பலாம் நிஃப்டி 260 பாயிண்ட் இறங்குதுன்னா, அது ஒரு பெரிய ஃபாலாவே நம்ம இப்ப கன்சிடர் பண்றோம். அதே மாரி 1% 260 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆனா, அது ஒரு பெரிய ராலியா நம்ம பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட்டோட லிக்விடிட்டி அதிகமாக்கும்போது, அதோட வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகும். ஸோ, அப்ப அந்த ஒரு இதுதான். அமெரிக்காவோட மார்க்கெட் நியர்லி 0.2, 0.3% இருக்கு. ரூ. 2,500 கோடி மேல டிஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ரீசனா பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 656 கோடி அளவுக்கு தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலருந்து குடுத்திருந்த ஒரு நியூஸ். நாளைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ வாட்ச் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னன்னா, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ஈவினிங்ல பிஎஸ்யூ பேங்க்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரியல்டி ஸ்டாக்ஸ்லாம் அதிகமா ஃபால் ஆச்சு. அதில பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கான நியூஸ் ஆர்பிஐயோட நியூஸ் இன்னைக்கு வந்தது. டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 கோடி அளவுக்கான புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் ரூ. 24,000 கோடி கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதாவது 2014ல ரூ. 46,000 கோடி இருந்த புரொடக்ஷன் இப்போ ரூ. 1,50,000 கோடி கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 டூ 12 இயர்ஸ்ல இன்கிரீஸ் ஆயிருக்குன்றது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலருந்து குடுத்திருக்கிற ஒரு டேட்டா. மேபி நாளைக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
அடுத்தது டெக்னிக்கல் சைடு வரும்போது நிஃப்டி 26,000க்கு பிலோவில் ரீட்டைன் ஆகிற வரைக்குமே அது சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக கண்டினியூ ஆக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ பிலோ 26,000ல் செல் அண்ட் ரைஸ் தான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதனால் பை அண்ட் டிப்ஸு 26,200க்கு மேலே வரும்போது தான் பை அண்ட் டிப்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதனால் இந்த 25,800 டு 26,200 பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் தான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இந்த ட்ரேட் டிஸ்கஷன் இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு ஒரு அஸ்திரம்னு கூட சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த டீல் க்ளோஸ் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் மொமெண்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும். மேபி இதனால் ஆல்ரெடி நான் ட்ரேட் டெஃபிசிட் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 10 அதாவது புதன்கிழமை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இந்த ட்ரேட் டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ இதுலேருந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமானது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போ ஸ்டாக் பக்கம் வரலாம். கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே, அதாவது சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கிற ஒரு நியூஸ் வந்து என்னென்னா 43,000 கோடி ரூபா அளவுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஸ்டேக் சேல் வந்து இண்டிகோ பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இப்போ இந்த 2022, 23, 24, 25 இந்த இதில் வந்து டேட்டான்னு பார்க்கும்போது ஒரு நியர்லி ஒரு 20,000 கோடி ரூபா கிட்ட ப்ரொமோட்டர் ஸ்டேக் செல் பண்ணியிருக்கிறாங்க பிளாக் டீல் மூலயமா. இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று, இதே இண்டிகோவில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் இண்டிகோட ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சலேஷன் நடந்திருக்கு. டிஜிசிஏ வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு இண்டிகோ இன்றைக்கி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, மூணாவது விஷயம், மூடிஸ் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி கிரெடிட் ரேட்டிங் வந்து நெகட்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு இண்டிகோவுக்கு ஒரு செட்பேக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங்ன்றது என்னென்னா, இண்டிகோ அவங்க வாங்கியிருக்கிற கிரெடிட்டுக்கான ரேட்டிங்கை இவங்க நெகட்டிவ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதோ கம்பெனியில் சிக்கல் இருக்குது அப்படின்றது தான் இது மூலயமா நம்ம பார்க்க முடியுது. பட் ஆக்சுவல் என்ன அப்படின்றதையும் இண்டிகோ வந்து இதுக்கான விளக்கம் என்ன தரப்போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்டாக் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ். 7,000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பாதி கிட்ட குறைஞ்சிருக்கு. 7,400, 7,500 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எக்ஸாக்டாக நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ 3,800 சில்லறையில் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்கு. இந்த 4-5 ட்ரேடிங் செஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 30% இந்த ஷேர் ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 12% கிட்ட இறங்கியிருக்கு. மேபி இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு ஷார்ட் பீரியடில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே அளவுக்கான ரிஸ்க்கு டவுன் சைட்லேயும் இருக்குன்றதுக்கு இந்த ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஸ்டாக்கும் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் கெய்ன்ஸில் அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கிற நியூஸ். ஏன்னா மார்க்கெட் முடியும் போது நியர்லி 10-11% கிட்ட இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை முடிகிற ஸ்டேஜில் வந்தது. கெய்ன்ஸோட கான்கால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்னல் இல்லை கம்பெனியோட கோட் ஆஃப் கண்டக்ட் இல்லை கம்பெனியோட பாலிசியில் எந்த லேப்ஸஸும் இல்லை அப்படின்றது கெய்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கவர்னன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ் இஷ்யூ வந்து எதுவும் இல்லை அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்டாக்கு தொடர்ந்து இறங்கி இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம அகைன் வாட்ச் பண்ணலாம். அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஏன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. F&Oவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸோட எம்டி அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 48 மெகாவாட் க்ரீன் டேட்டா சென்டர். கிட்டத்தட்ட இதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2,500 கோடி ரூபா அளவுக்கு தெலுங்கானாவில் ஏஐ க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். எல்என்டியோட ரியல் எஸ்டேட் வந்து எல்என்டி ரியல்டியில் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஸோ எல்என்டி கவனிக்கலாம். நூவாமா வெல்த்தோட ஸ்டாக் ஸ்ப்ளிட்டோட ரெக்கார்ட் டேட். ஆக்சுவலாக நூவாமா வெல்த்தோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,129 ரூபாவில் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி க்ளோசிங்கில். இது வந்து இப்போது 1:5 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஷேர் ஸ்ப்ளிட் வந்து அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட
டோட்டல் ப்ரொடக்ஷன் டேட்டா குடுத்துருக்காங்க. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எஸ்யூவி 7XOன்ற நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கான ஒரு நியூஸும் குடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கவனிக்கலாம். சீமென்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்டு வோல்டேஜ் மோட்டார் பிஸ்னஸ் வந்து லோ வோல்டேஜ் மோட்டார்ஸோட பிஸ்னஸ் சேல்ஸை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ நியர்லி இதோட வேல்யூ 2200 கோடி ரூபா அளவுக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எம்பசி டெவலப்மெண்ட் நியர்லி 450 யூனிட்ஸ்க்கு மேலே 860 கோடி ரூபா வேல்யூக்கு வந்து எம்பசி கிரீன் ஷோர்ன்ற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வெல்ஸ்பூன் கார்ப்போட அசோசியேட் வந்து 1165 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கு. எஸ்பிஐ லைஃப், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் பெட்டரான, எதிர்பார்த்த விட பெட்டரான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ் ரயில் 822 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்லாம் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு நம்ம கவனிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி உங்களோட ஃபீட்பேக், இந்த வீடியோ பற்றின உங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் கொடுங்க. மேபி எனக்கு ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வியூ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஆஸ் பர் செபி ரெகுலேஷன்ஸ் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நியூஸ் மட்டும்தான். இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணல, அட்வைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் இந்த மாதிரி அட்வைஸ் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.